इंडिया में हम 10 साल इंडिया में काम किए, तब हम यहाँ आए। 10 साल में मैंने कभी नहीं இன்றைய கார்ப்பரேட் உலகில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்பது ஒரு எட்டா கனியாகவே மாறிவிட்டது. காலை 9 மணிக்கு அலுவலகம் செல்பவர்கள் மாலை எப்போது வீடு திரும்புவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. இந்த சூழலில் இந்திய வேலை கலாச்சாரத்திற்கும் ஐரோப்பிய நாடுகளின் வேலை முறைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை போட்டுடைத்திருக்கிறது ஒரு வைரல் வீடியோ. உலகெங்கிலும் வேலை நேரம் முடிந்தவுடன் வீட்டிற்கு கிளம்புவது என்பது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இந்தியாவில் நிலைமை தலைகீழ். உங்கள் அன்றாட வேலைகளை நீங்கள் முடித்திருந்தாலும் கூட மாலை 5, 6 அல்லது 7 மணிக்கு அலுவலகத்தை விட்டு கிளம்புவது என்பது ஒரு பெரிய பாக்கியமாகவே பார்க்கப்படுது. இந்திய மேலாளர்களும் நிறுவனங்களும் ஊழியர்கள் மீது திணிக்கும் நியாயமற்ற, சில நேரங்களில் மனிதநேயமற்ற எதிர்பார்ப்புகள் குறித்து இணையத்தில் பலமுறை விவாதங்கள் எழுந்து வைரலாகியுள்ளன. இதை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் போலந்து நாட்டில் பணிபுரியும் ஒரு இந்தியர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் ஐரோப்பிய வேலை கலாச்சாரத்தை பாராட்டியதோடு அதை இந்திய வேலை கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு பேசியுள்ளார். அந்த நபர் தனது வீடியோவில் தான் இந்தியாவில் 10 ஆண்டுகள் பணிபுரிந்ததாகவும் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கூட நேரத்திற்கு அலுவலகத்தை விட்டு கிளம்ப முடிந்ததே இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்தியாவில் தினமும் 10 மணி நேரம் உழைத்தாலும் கூட சீனியர் அதிகாரிகள் இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்பது போலத்தான் பார்ப்பார்கள் என்றார். ஆனால் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் போலந்து நாட்டிற்கு சென்ற பிறகு அவரது வாழ்க்கையே மாறிவிட்டது. இப்போது அவர் தினமும் சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு கிளம்ப முடிகிறது. கடந்த 4 வருடங்களில் நான் ஒரு முறை கூட 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ததே இல்லை என்று அவர் ஆச்சரியத்துடன் பகிர்ந்துள்ளார். அவரது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல பரவி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் வேலை கலாச்சாரத்தை பலரும் பாராட்டி தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். மற்ற நாடுகள் தங்களது ஊழியர்களை நடத்தும் விதத்தை பார்க்கும்போது இந்தியர்களாகிய நாம் தான் பாவம் என்று தோன்றுகிறது. வெளிநாடுகளில் மனிதர்களுக்கு அடிப்படை மரியாதையும் வேலைக்கு அப்பாற்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மதிப்பும் தருகிறார்கள். ஆனால் நம் நாட்டில் என்று கேள்வி எழுப்பியுள்ள பலரும் நாம் அப்படி என்ன பாவம் செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று ஆதங்கப்பட்டுள்ளனர். மிஷன் மாதிரி உழைக்கணும், ஆனால் சம்பள உயர்வோ மரியாதையோ கேட்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்காத ஒரு நாட்டுக்கு நானும் போகணும்பா. நம்ம ஊர்ல வேலை பலுவாலே மக்கள் உயிர் இழக்கிறாங்க, ஆனா இன்னும் யாரும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்று தங்கள் குமுறல்களை இணைய பயனர்கள் பலரும் வெளிப்படுத்தியுள்ளனர்.